அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். படித்து பார்த்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த லக்கணத்தில் போய் பிறந்தால் எந்த உறவுகள் உங்களுக்கு தீமை செய்யும், எந்த உறவுகள் நன்மை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பதிவு தான். அப்போ என்ன சொன்னான்னா மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சகோதர உறவுகளை நாம் என்ன சொல்லலாம்னா நல்லா நமக்கு சாதகமாக அமைத்து கொள்ளணும். அவர்கள் உண்மையாகவே நமக்கு நன்மை தரக்கூடிய சகோதரனாகத்தான் இருப்பார். பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஆணாக பிறந்திருந்தாலும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதர உறவுகளை நம்பலாம். ஆனால் அத்தை மாமா உறவுகளை நம்பாதீர்கள், நம்பக்கூடாது. மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அத்தை மாமா, அது எந்த அத்தை மாமா இருந்தாலும் அத்தை மாமா உறவு என்பதை மேசலக்கணக்காரர்கள் நம்பக்கூடாது. அதற்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தை மாமாவை நம்பலாம், அத்தை மாமாவோடு நல்ல உறவோடு இருக்கலாம். ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரியை நம்பக்கூடாது. பரிட்சித்து பாருங்கள், கண்டிப்பாக சரியாக வரும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடும். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பாட்டி தாத்தாவை நம்பலாம். மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பாட்டி தாத்தாவை நம்பலாம். அப்போ பாட்டி தாத்தாவை நம்பலாம் அப்படின்னா பாட்டி தாத்தா இல்லை சார், என்ன சார் செய்யணும், அதுக்கு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். பாட்டி தாத்தாவுடைய படத்தை என்ன சொல்லலாம்னா இறந்தவர்களுடைய படத்தை சிறிதாக படம் பிடித்து சிறிதாக எடுத்து நம்மளுடைய பார்வையில் படும்படி நம்மளுடைய ரூமில் என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு கணக்காக இருக்கும் இல்லையா, டிவியில் வைக்கிற மாதிரி என்ன சொல்லலாம்னா மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பாட்டி தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவை நம்பலாம். ஆனால் காதலன் காதலியை நம்பக்கூடாது, நண்பனை நம்பக்கூடாது, நண்பியை நம்பக்கூடாது. இது உண்மை, கண்டிப்பாக நடக்கும். கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மாவை நம்பலாம், 100% அம்மாவை நம்பலாம். அம்மாவுடைய படத்தை அம்மா இல்லைன்னா அம்மாவுடைய படத்தை சிறிதாக நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். அதற்கடுத்து நம்முடைய பார்வையில் படும்படி என்ன சொல்கிறாங்கன்னா டிவி ஸ்டாண்ட், டிவியில் ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம். அது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு வெற்றியை கொடுக்கும். அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நம்பக்கூடாது. அவர்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்கணும், கவனமாக இருந்துக்கிடணும். ஏன்னா இவர்கள் மூலமாக நமக்கு தீமை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகன் மகளை தாராளமாக நம்பலாம். சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மகன் மகளை தாராளமாக நம்பலாம். மருமகள் மருமகனை தயவு செய்து நம்பி விடாதீர்கள், ஆப்போசிட் போயிடுவாங்க. அதனால் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகன் மகளை தாராளமாக நம்பலாம். மருமகன் மருமகளை தயவு செய்து நம்பிவிடாதீர்கள், அவர்களால் உங்களுக்கு தீமை தான் நடக்கும். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகன் மகளை நம்பலாம். கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தான் பெற்ற பிள்ளைகளை 100% நம்பலாம், உங்களுக்கு நன்மை உண்டு. ஆனால் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறேன்னா அந்த நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது இவர்கள் மூலமாக நமக்கு தீமை வந்துவிடும். இது விதி. இந்த விதியை என்ன சொல்ல நீங்கள் என்ன சொன்னா கேர்ஃபுல்லாக இருப்பதற்கு தான் இந்த பதிவு. யார் யாரிடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு.
அதற்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பாவை நம்பலாம். சித்தப்பாவை நம்பலாம், பெரியப்பாவை நம்பலாம். அந்த உறவு வழிகளில் யாராவது சித்தப்பா பெரியப்பாக இருந்தால் அந்த உறவு முறைகளை நீங்கள் தாராளமானாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, யாரை நம்பக்கூடாதுன்னா மாமா. துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாமாவை நம்பக்கூடாது, அண்ணியை நம்பக்கூடாது. அண்ணி அந்த உறவு முறைகளில் யாராவது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தீமை செய்வதற்காகவே இந்த லக்கணங்களுக்கு பிறந்திருப்பார்கள், நம்பிவிடாதீர்கள். அதற்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரியை நம்பலாம். விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சகோதரன் சகோதரி தாராளமாக நம்பலாம். ஆனால் நாத்தனாரையும் மைத்துனரையும் நம்பக்கூடாது. நாத்தனாரையும் மைத்துனரை நம்பக்கூடாது. இவர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய லக்கண ரீதியாக உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய அப்பாவை நீங்கள் தாராளமாக நம்பலாம். அப்பா உயிருடன் இருக்கிறவரை உங்களுக்கு வெற்றி. அப்பா இல்லை என்று சொன்னால் அப்பாவுடைய படத்தை எடுத்து என்ன சொல்கிறான்னு நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டிவி ஸ்டாண்டில் வச்சுக்கிடுங்க. ஆனால் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரியை நம்பக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலைகளோ ஏற்பட்டுவிடும். அதற்கடுத்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாமனார் மாமியாரை தாராளமாக நம்பலாம். மாமனார் மாமியார் உறவுகளை நம்பலாம். ஆனால் நாத்தனாரையும் மைத்துனரையும் நம்பக்கூடாது. நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக தீமைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. அதுக்கடுத்து கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் தாராளமாக நம்பலாம், 100% நம்பலாம். மகன் மகளை நம்பக்கூடாது. மகன் மகளை நம்பக்கூடாது. என்ன காரணம்னா, பெத்தவளே நம்பக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது அந்த ஆதிபத்தியமாக வந்துடும். கும்பலக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அந்த ஆதிபத்தியங்கள் வரும்போது என்ன சொல்கிறான்னா அவர்களால் அவர்கள் வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்காது. காலமும் சந்தர்ப்பமும் அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க, தீமையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை உருவாக்கி விட்டுவிடும். அதுதான் நம்ம எடுக்கணுமே தவிர, உறவு தான். ஆனால் அந்த உறவால் ஒரு தீமை உண்டு. அதற்கடுத்து என்ன சொன்னால், மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சகோதரன் சகோதரியை நம்பிவிடலாம். ஆனால் நாத்தனார் மைத்துனர் அப்படிங்கிற அந்த உறவு முறை அப்படின்னு சொல்லி வரும்போது, மைத்துனர்னா குழந்தை அப்படிமா, நாத்தனார் மைத்துனரை நம்பக்கூடாது. இப்படி இது எல்லாம் ஏன் இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் உண்மைதான். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது. இதை எல்லா மனிதர்களுமே என்ன சொன்னான்னா தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நமக்கு நன்மை செய்யக்கூடிய உறவுகள் யார், நமக்கு தீமை செய்யக்கூடிய உறவுகள் யார், இது ஜோதிடத்தில் அப்பட்டமாக நீங்கள் நான் சொல்லியிருக்கிற விஷயம் 100% உண்மை. பரிசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இந்த உறவு முறைகளை நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்படி எதுவும் எங்களுக்கு தீங்கு நடக்கவில்லை என்று சொன்னால், இந்த நபர்களிடம், தீமை என்று சொல்லக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு தன்மைகள் வராமல் ஒரு இலகுவான சூழ்நிலைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அதனால் என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே ஜோதிடம் உண்மை, அதை பயன்படுத்துவதோடைய அமைப்பை சரியாக நாம் எடுத்து கையாண்டோம் என்று சொன்னால், ஜோதிடத்தால் நமக்கு என்ன சொன்னான்னா வழிகாட்ட முடியும். அதனால் ஒரு வெற்றியும் பெற முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன சொன்னா, பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரீட்சித்து பார்த்தீர்கள் என்றால் 100% சரியாகும். நன்மையானது நன்மைதான் செய்யும். தீமையானது ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னால், காலத்தால் சந்தர்ப்பத்தால் அவர்கள் நமக்கு தீமை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான தர்மசங்கடமான நிலைமைகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துவிடும் என்பதுதான்
உண்மை. அதனால் இதை தெரிந்து கொண்டு உங்களுடைய காய்களை நகர்த்துங்கள். இது 12 லக்கணங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய உறவுகள், 12 லக்கணங்களுக்கும் தீமை செய்யக்கூடிய உறவுகள் இவர்கள்தான் என்பது என்னுடைய அனுபவ ரீதியான எடுக்கப்பட்ட உண்மை. பார்த்து பயன்படுத்தி கொடுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.